அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிற நாடு இந்த நாடு. அதனால்தான் அத்தனை வெளிநாட்டுக்காரர்களும் செல்வம் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் போக பாக்கியங்கள் இருந்தாலும் ஆன்ம நேயத்தை ஆத்ம நிம்மதியை தேடி இந்த பாரத புண்ணிய பூமிக்குத்தான் வருகிறார்கள். ஏனென்றால் இது எத்தனையோ அவதாரங்கள் நிகழ்ந்த இடம், எத்தனையோ மகான்கள் தோன்றிய இடம். ஆதிசங்கரருக்கு அம்பிகை கூடவே வந்து மூகாம்பிகையாக கொல்லூரிலே அவள் லிங்கத்திலேயே ஐக்கியமாகி எனக்கு ஒரு உற்சவரை செய்து வை என சொல்ல, பஞ்சலோகத்திலே ஒரு உற்சவர் செய்து வைக்க, உலகத்திலே எங்குமில்லாத அதிசயமாக கொல்லூரிலே லிங்கத்திலே சொர்ண ரேகை ஓட, அது சக்தியினுடைய பகுதிதான் அதிகமாக இருக்க இன்றைக்கும் கண்கூடாக அவளுக்குத்தான் அபிஷேகம் எல்லாம் உண்டே தவிர அந்த உற்சவர்களுக்கு கிடையாது. பல இடங்களிலே மூலவருக்கு அபிஷேகம் இருக்காது, உற்சவமூர்த்திக்கு செய்வார்கள். கொல்லூரிலே மட்டும்தான் மூலவருக்குத்தான் அத்தனை அபிஷேகங்களும். அம்பிகை இறைவனோடு ஒன்றி போய் இருக்கின்ற அற்புத திருத்தலம். ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்தவள் அவளே. அது மட்டும் அல்லாமல் கனகதாராஸ்தவம் பாடி மிகச்சிறந்த நெல்லிக்கனியையே ஒரு முகூர்த்த காலம் தங்க நெல்லிக்கனியை ஒரு ஏழை வீட்டு வாசலிலே பொழிய செய்து ஏழையையும் வசதி படைத்தவர்களாக அந்த அம்பிகையினுடைய அருளினாலே ஆதிசங்கரர் செய்தார் என்றால், அவளை வணங்கினால் நாமும் வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். படிப்பே இல்லாதவர் காளிதாசர் நுனிமரத்திலே உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். நுனிமரத்திலே உட்கார்ந்து வெட்டினால் வெட்டுப்பட்டவுடன் நாம் கீழே விழுவோம் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவனாக இருந்தான். அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னனுடைய மகள் லீலாவதி. அவள் விலாசவதி. அவள் மிகச்சிறந்த அறிவாளி. எல்லோரையும் தன்னுடைய கேள்விகளினாலே முட்டாள்களாக்கி அடிமைகளாக்கி கொண்டிருந்தாள். அவளை எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று அனுஷன் அம்பரீஷன் என்ற மிகச்சிறந்த வேத வித்துக்கள் எல்லாம் இந்த மாடுமைப்பவனாக நுனிமரத்திலே உட்கார்ந்த அடிமரத்தை வெட்டுகின்ற அடிமுட்டாளாக இருக்கின்ற இவனுக்கு மிகச்சிறந்த படிப்பாளியைப் போல வேஷம் போட்டு பல்லக்கிலே அமர்த்தி அவர்களெல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு பெரிய வித்வான்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்றால் உள்ளே இருப்பவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருப்பான். அதுதான் உலகம். நம்மை பாராட்டுகிறவர்கள் யார் என்பதை வைத்துத்தான் நம்மை எடை போடுகிறார்களே தவிர நம்முடைய அறிவை வைத்து எடை போடுவது என்பது இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை. அப்பொழுது தூக்கி கொண்டு வந்து அரண்மனையிலே அவரை இறக்குகிறார்கள். இவள் கேள்வி கேட்கிறாள். அங்கே அரண்மனை சுவரிலே எல்லாம் ராமாயணம் வரைந்திருக்கிறது. அப்பொழுது இவனுக்கு ராமாயணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ராமாயணம் தெரியலனாலும் பாரதம் தெரியலனாலும் ஒருத்தனை மட்டும் எல்லாருக்கும் தெரியும், ராவணன். 10 தலை இருந்தால் ராவணன். ராமன் தெரியாது, ராவணனை கண்டுபிடிச்சிருவார்கள். அங்கேயும் அந்த 10 தலை இருக்கிற வடிவத்தை ஓவியத்தை பார்த்த உடனே இவன் ராவணான்னா திகைத்து போய்விட்டாள் விலாசவதி. என்ன இது, ராவணன் பேரை கூட சொல்ல தெரியல, இவன் போய் அறிவாளியா? அப்பொழுது பக்கத்தில் இருந்த அம்பரீஷன் சொல்லுகிறார், அவர்தான் அறிவாளி. ஏனென்றால் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன், ராவணனுடைய தம்பி விபீஷணன், ராவணனுடைய தங்கை சூர்பனகை. விபீஷணனிலே பா இருக்கிறது, கும்பகர்ணனிலே பா இருக்கிறது, சூர்பனகையிலே பா இருக்கிறது. அவர்கள் குடும்பத்திலே பிறந்த 3 பேர் பெயர்களிலே பகர சத்தம் இருக்கிற போது ராவணன் பெயரிலே மட்டும் வகர சத்தம் இருக்குமா? ராவணா என்று சொல்லுவதுதான் குலத்துக்கு ஏற்ற பெயர் என்று சொல்ல அவள் திகைத்து போகிறாள். ஒரு விரலை காட்டினாள். இவன் உடனே என்ன என்று தெரியாமல் 2 விரலை காட்டினான். அவளுக்கு புரியல. அப்போ உடனே அம்பரீஷன் சொல்லுகிறார், நீ கடவுள் ஒன்று என்றாய். ஆனால் இவனோ இல்லை இல்லை, இறைவன் இறைவி என்று தாயும் தந்தையுமாக 2 சக்திகள் சேர்ந்தால்தான் ஒரு பூரணத்துவம் அடைய முடியும். 2 கைகள் சேர்ந்தால்தான் அதற்கு பெயர் வணக்கம். 2 கண்கள் சேர்ந்தால்தான் ஒன்றை பார்க்க முடியும். நேர் சக்தி எதிர் சக்தி என்று 2 சேர்ந்தால்தான் இடியும் இடிக்கும், மின்னலும் மின்னும், ஒளியும் வரும் ஒலியும் வரும். அதனாலே 2 என்பதுதான் உண்மையான வேத வித்துக்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்ட மறைப்பொருள் என சொல்ல அவள் திகைத்து போய் அவனுக்கு மாலையிட்டு திருமணம் செய்து கொள்கிறான். இவனுக்கு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இரவு படுத்து கொண்டிருக்கிறான், நல்ல தூக்கம் இவனுக்கு. அந்த நேரத்திலே விலாசவதி அவன் மீது பன்னீரை தெளித்தான். இவன் ஆடு மேய்க்கிறவன். அவன் நினைச்சா ஆடுதான் சிறுநீர் கழிக்கிறது என்று தன்னா. உடனே அவள் திராட்சை பழத்தை எடுத்து அவன் வாயில வைத்தான். இவன் நினைத்தான் முதல்ல ஆடு சிறுநீர் கழித்தது, இப்பொழுது புழுக்கையும் போடுகிறது என்று. ஆடு மேய்க்கிறவனைப் போல அவன் கத்திக்கொண்டு எழுந்தான். அவளுக்கு புரிந்து விட்டது. மிரட்டி கேட்கிறாள், நான் ஆடு மேய்ப்பவன் தான், என்னை இவர்கள் தான் அழைத்து கொண்டு வந்தார்கள் என சொல்ல, மல்லாந்து உமிழ்ந்தால் மார்மீது தான் விழும், நமக்குத்தான் அந்த எச்சல் படும். இதை வெளியே சொன்னால் அவமானம் தனக்குத்தான் என்று நினைத்த விலாசவதி இப்பொழுதே போய் ஊர் எல்லையிலே இருக்கின்ற காளி கோவிலிலே காளி நள்ளிரவிலே உலகத்தை காப்பதற்காக சஞ்சாரம் போயிருப்பாள். நீ உள்ளே போய் கதவை சாத்திக்கொள்,
அவள் வந்த பிறகு கதவை திறக்காதே, உன் நாவிலே பீஜாட்சரத்தை எழுதின பிறகுதான் கதவு திறக்கப்பட வேண்டும் என சொல்ல, இவனும் அவளுக்கு பயந்து கொண்டு காளி கோவிலிலே போய், இன்றைக்கும் அந்த உஜ்ஜயினிலே ஹர்சித்தி மாதா என்ற அந்த காளி கோவில் இன்னமும் இருக்கிறது. கண்கூடாக நம்முடைய நாட்டிலே புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டவைகளுக்கெல்லாம் சாட்சிகள் இன்றைக்கும் அழியாமல் அந்தந்த இடங்களிலே இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய சத்தியம். அதான் நேரில் பார்த்து விட்டு தான் சொல்கிறேன். அந்த ஹரசித்தி மாதா உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டான். எப்போவுமே ஆலயத்திலே கருவறைக்கு வெளியே இருக்கிற கதவிலே சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். ஏன்னா மூச்சு முட்டுகிற மாதிரி அடைத்து வைக்கக்கூடாது. உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டால் அம்பாள் வருகிறா. வந்த உடனே கதவை திறன்னா, இவன் இல்லை இல்லை, என் நாக்கில் நீ எழுதினாத்தான் கதவை திறப்பேன். உடனே அந்த ஓட்ட வழியா நாக்கை நீட்டுன்னா, நாக்கை நீட்டின உடனே தன் கையிலே இருந்த சூலத்தினாலே ஓம் என்று பீஜாட்சரத்தை எழுத, அந்த நேரத்திலேயே மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் என்று மிகச்சிறந்த வாக் விலாசாம் என்று பாடத் தொடங்க, அதன் பிறகு அவன் கவி காளிதாசனாக, காளிக்கு தாசனாக அற்புதமான ரகுவம்சம், சாகுந்தலம் இவையெல்லாம் எழுத, அந்த ரகுவம்சத்திலே முதலிலே சொல்கிறான், வாகர்த்தியாதிப பிரதிபத்தியோ வாகர்த்தியோ பிரதிபத்தி ஜெகதக பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரர். உலகத்துக்கே தாயும் தந்தையுமாக இருப்பவர்கள் அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் தான். இரண்டு பேரும் பிரிந்தே இல்லை, அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றாக சேர்ந்துதான் இருக்கிறார்கள். தாய் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் தாய் இல்லை. அதனால அம்பிகையை வழிபாடு செய்தால் அவனை வழிபட்டதாகத்தான் அர்த்தம். அடுத்தபடியாக நம்முடைய திருவரங்கத்திலே ஒரு மடைப்பள்ளியிலே பரிசாரகராக வரதன் என்ற ஒருவர் சமையல்காரனாக இருந்தார். அவருக்கு ஒரு சைவ பெண் மீது காதல் வந்துவிட்டது. அவர் சைவ பெண்ணை காதலித்ததனாலே திருவரங்கத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார். உலகத்திலேயே எல்லாருக்கும் பொதுவான ஒரு தொழில், எல்லோருக்கும் தேவையான ஒரு தொழில் சமையல் தொழில் தான். அந்த சமையல் தொழில் செய்தா யார் செய்யறாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சமைச்சிருக்கான்னு முக்கியம். எல்லாரும் சாப்பிடுவோம். பார்த்தார் இவர், திருவரங்கம் இல்லைன்னா என்ன, திருவானக்காவல் போறேன், அங்க போயிட்டார். அங்க போய் அதே மடைப்பள்ளியிலே சமையல்காரராக இருந்தார். ஒரு நாள் அவருக்கு வீடு வாசல் எதுவும் இல்லை. கோவில் திண்ணையிலே படுத்து கொண்டிருக்கிறாள். அன்னை அகிலாண்டேஸ்வரி உலகமெல்லாம் சுற்றிவிட்டு கோயிலுக்கு வருகிறாள். வாய் நிறைய தாம்பூலம், எல்லாரும் படுத்திருக்கிறார்கள். இவர் அருகில் வந்து துப்பட்டுமா துப்பட்டுமான்னா, ஒருத்தரும் வேண்டாம் வேண்டாம், நாங்கள் போய் தொலைன்னா. இவர்கிட்ட வருகிறாள் வரதன்கிட்ட, துப்பட்டுமா துப்பி தொலைனார். அவள் வாயில் இருந்த தாம்பூலம் பட்டது. பட்ட அடுத்த நிமிஷமே சாதாரண சமையல்கார வரதன் கவி காளமேகமாக மாறி மழை போல கவிகளை பாட ஆரம்பித்தான். வடக்கே ஒரு பிரயாகை என்றால் கங்கா யமுனா சரஸ்வதி, அதே மாதிரி தெற்கே ஒரு பிரயாகை, இங்கேயும் ஒரு கூடுதுறைன்னு அதுக்கு பேரு. பவானியும் காவேரியும் அந்தர்வாகினியாக அமுத நதியும் கலக்கின்ற இடம். அந்த இடத்திலே இருக்கின்ற சங்கமேஸ்வரர்னு பேர். அம்பிகைக்கு பெயர் வேதநாயகி. அங்கே ஒரு வெள்ளைக்காரன் கவர்னராக இருக்கிற பொழுது பின்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அந்த பயணியர் விடுதி இருக்கிறது. அதில் அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றும் பக்தி எல்லாம் கிடையாது, படுத்து தூங்கி கொண்டான். ஆனால் நல்லவன். பாதி ராத்திரியில் யாரோ ஒரு சின்னஞ்சிறிய சிறுமி பட்டுப்பாவாடையும் சட்டையுமா உள்ள வந்து அவனை எழுப்பி அறைக்கு வெளியே அழைத்து கொண்டு வருகிறாள். வெளியே வந்த அடுத்த வினாடி கூரை பொத்துக்கொண்டு கீழே விழுந்து அவன் படுக்கை மீதெல்லாம் அந்த செங்கற்கள். அவனுக்கு புரியலை, யார் என்று தெரியலையே நினைக்கிறான். அடுத்த நாள் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அம்மனை பார்த்த உடனே, இவள்தான் நேற்று என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனாள். இறைவியை பற்றி தெரியாதவன், வேதம் படிக்காதவன், அற்புதங்களை அறியாதவன், அயல் நாட்டுக்காரன், மொழி தெரியாதவர். ஆனால் அன்னையினுடைய அருளை உணர்ந்து கொண்டார். இறைவிக்கு எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி இல்லை. உள்ளம் நல்லதாக இருந்தால் அந்த உள்ளம் பெறும் கோயிலிலே ஊனுடம்பு ஆலயமாக அங்கேயே வந்து அவர் அமர்ந்திருப்பாள் என்பதற்கு அடையாளமாக அதை ஏற்றுக்கொண்டதனாலே அங்கே தந்தத்திலே பல்லக்கு செய்து அந்த வேதநாயகிக்கு சமர்ப்பித்தார். இன்றைக்கும் அந்த தந்த பல்லக்கு அந்த கோவிலிலே இருக்கிறது. இன்னும் ஒன்று, எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே ஆண்டவன் பெயரை சொல்லாமல் அம்பிகை பெயரை சொல்லுவதுதான் வழக்கம்.
மதுரைன்னு சொன்னால் சொக்கநாதர் கோயில் அல்ல, மீனாட்சி கோயில்னு தான் சொல்லுவோம். திருவானைக்காவல் போயினால் ஜம்புகேஸ்வரர்னா யாருக்கும் தெரியாது, அகிலாண்டேஸ்வரினா தெரியும். அதே மாதிரி திருக்கடவூர் போனால் வீரட்டானேஸ்வரர் கோவில்னு கேட்டால் யாருக்கும் வழிகாட்ட தெரியாது, அபிராமி கோவில்னு கேட்டால் தான் வழிகாட்டுவார்கள். அதே மாதிரி காசிக்கு போனால் அன்னபூரணி என்றால் தான் எல்லாருக்குமே புரியும். அதே மாதிரி இங்கேயும் அந்த அபிராமி பட்டர் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் அம்பிகை இடத்திலே தீராத பக்தி உடையவர். உண்மையிலேயே அம்பிகையை வழிபட்டால் எல்லாமே கிடைக்கும். அனுபவபூர்வமாக அனுபவித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே குற்றங்குறைகள் உடையவர்கள், தவறு செய்கிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள். எல்லா நேரத்திலேயும் நம்ம நேர்மையாக இருக்க முடியாது. பிறருக்கு தெரியாமல் மனதாலேயாவது சில தவறுகளை நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் அந்த தவறுகள் அத்தனையும் துடைத்து நம்முடைய மனதிலே வந்து அமர்ந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய கருணை இறைவி இடத்திலே தான் இருக்கிறது. இறைவனை சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் கொஞ்சம் பயபக்தியோட ஆச்சார அனுஷ்டானங்கள் தேவை. பெருமாளை வழிபட வேண்டும் என்றால் அதற்குரிய பக்தி ஸ்ரத்தைகள் வேண்டும். முருகனை வழிபட வேண்டும் என்றால் சொல்லவே வேண்டாம். ஆனால் அம்பிகையை வழிபட வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளம் பெரும் கோயிலாக, ஊனுடம்பு ஆலயமாக, அந்த உள்ளத்திலே இருக்கின்ற ஐம்புலன்களுமே மிகப்பெரிய காளா மணிவிளக்காக வைத்து இறைவியை பூஜை செய்தால் கிடைக்கும் என்பதற்கு அடையாளம் அந்த அபிராமி பட்டர். சாதாரண ஒரு ஏழை பிராமணர், ஆனால் அபிராமியவே எண்ணிக்கொண்டு நின்று பார்ப்பார், உட்கார்ந்து பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். சன்னதியில் நின்று கொண்டிருக்கிறார். தை அமாவாசை. அப்பொழுது தஞ்சை மன்னன் சரபோஜி கடலிலே நீராடினா அமாவாசை அன்னைக்கு விசேஷம். அவன் கடலிலே நீராடி விட்டு அபிராமி கோயிலுக்கு வருகிறார், வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு. இன்னைக்கு யாராவது ஒரு விஐபி வந்தால் கோயிலில் இருக்கிற உண்மையான பக்தர்களை எல்லாம் நகருங்கன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுருவார். ஆனால் அது ஆண்டவனுக்கு உகந்ததே அல்ல. வழிபடுகிறவர்கள் யார் என்பது அவளுக்கு முக்கியம் இல்லை. வழிபடுகிற மனம் சுத்தமானதா, அவன் நம்பிக்கை உண்மையானதா, அதுதான் முக்கியம். ஆனால் இன்றைக்கு அதை பார்ப்பது கிடையாது. பக்தியே இல்லாமல் எத்தனை தப்புக்கள் செய்தாலும் அவன் பதவியிலே இருந்தால், பணம் இருந்தால் அவனை சன்னதிக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்துவது இன்று மட்டுமல்ல, அன்றைக்கும். மகாராஜா வருகிறார் என்ற உடனே சன்னதியிலே வணங்கி கொண்டிருந்த எல்லாரையும் விலகுங்கள் என்று எல்லாரையும் விலக்கினார். வீரட்டானேஸ்வரர் வழிபட்டு விட்டு அபிராமி சந்நிதிக்கு வருகிறார். தனியாக இருக்கும். வீரட்டானேஸ்வரர் சந்நிதியை விட்டு எப்பொழுதுமே அம்பாள் தெற்க பார்த்து இருப்பாள். ஒன்று ஞாபகம் வைக்கணும், கிழக்குத்தான் மங்கலம். விளக்கேற்றி வச்சா கிழக்க பார்த்து இருக்கணும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கிழக்க பார்த்து உட்காரணும். அடுப்பு கிழக்க பார்த்தா இருக்கணும். அதனால் கிழக்குத்தான் மங்கலம். சுவாமி கிழக்க பார்த்து தான் இருப்பார். ஆனால் எல்லா கோவில்களிலேயும் அம்பிகை தெற்கு பார்த்து தான் இருப்பாள். ஏன்னு கேட்டால் தெற்கு யமனுக்குரிய திசை. தெற்கே இருந்து வருகிற யம பயத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற அவள் தெற்கு நோக்கி இருக்கிறாள். எல்லா ஆலயத்திலும், வீட்டில் கூட பூஜை அறையில் எந்த படம் மாட்டினாலும் கிழக்க பார்த்து மாட்டுங்கம்மாங்க. கிழக்க பார்த்து எல்லா படமும் மாட்டலாம். ஆனால் அம்பிகை படத்தை மட்டும் தெற்க பார்த்து மாட்டலாம், தப்பே இல்லை. இன்னும் விசேஷம் ஜாஸ்தி. தெற்க பார்த்து அம்பிகை படத்தை மாட்டினால் அந்த வீட்டிலே அம்பிகையினுடைய சாநித்தியம் அதிகமாக இருக்கும். இங்கேயும் இவர் சுவாமி சன்னதிக்கு போய்விட்டு அம்பிகை சன்னதி தனியாக இருக்கும், அங்கே ஒரே பிரகாரத்தில் இருக்காது. அங்கே அம்பிகை சன்னதிக்கு வருகிறார். எல்லாரும் நகர்ந்து போயிட்டார். இவர் மட்டும் அபிராமி பற்றி பார்த்து கொண்டே நிற்கிறார். அம்பிகையே பார்க்கிறார். பார்க்க அவருக்கு திகட்டவே இல்லை. இப்படி பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார், நிமிர்ந்து பார்க்கிறார், குனிந்து பார்க்கிறார். கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. வாய் ஏதோ முணமுணக்கிறது. காரியஸ்தர்கள் வந்து தள்ளுவதற்குள்ள அரசன் வந்து விட்டான். அதனால் இவர் நகர்த்த முடியலை. சமாதானம் சொல்லுறான். அவர் ஒரு பைத்தியம், அதனால் நீங்கள் வந்தது அவருக்கு தெரியலை, மன்னிச்சுக்கோங்க. அரசனுக்கு இவர் பைத்தியமா இல்லையா, ஏதோ ஒரு முரண்பாடு. அரண்மனைக்கு போயிட்டான், படுத்து தூங்குறான். இவர் போன பிறகு பட்டரும் இழுத்து கொண்டார். எல்லாரும் என்னையா மகாராஜா வருகிற போது குறுக்க நிற்கிறீரே. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அரச கோபத்துக்கு ஆளாயிட்டோமே, இந்த மாதிரி அரசன் அம்பிகையை வழிபட நாம் தடையாக இருந்து விட்டோமே நினைத்தார். உடனே நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நானே தண்டனையை விதித்துக் கொள்கிறேன். அதுதான் ஞானிகள். இவர் வருகிறார். அப்பத்தான் அபிராமி அந்தாதி பாடுகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அதான் தொடங்கணும். அவளை வழிபடுவதாயிருந்தாலும் கூட அவள் துணை இருந்தால் தான் வழிபட முடியும். அதனாலே அவளை வழிபட்டு விட்டு நான் அபிராமி அந்தாதி பாடுறேன். கீழே உமிக்கறி ஒரு பள்ளம் வைத்தார். அதில் இந்த நெல்லினுடைய உமி இருக்க அதை போட்டு அதில் நெருப்பு வைத்துட்டார். விறகாக இருந்தால் கூட ஒரு பக்கம் எரியும், ஒரு பக்கம் நமக்கு சுடாது. இந்த உமிக்கறி அப்படியே பஸ்மமாயிருக்கும். உள்ளே போனால் அப்படியே வேக வச்சிடும் நம்மளை. உமிக்கறி மேலே ஒரு கயிறு கட்டி அதில் ஒரு பலகையை போட்டு அதில் உட்கார்ந்து கொண்டு இவர் பாடுகிறார். கயிறு மிக மெல்லிய கயிறு. நான் பாடுகிறேன். எந்த பாட்டு பாடுகிற போது என் கெடை தாங்காமல் இந்த கயிறு அருந்து போனால் இந்த உமிக்கறிக்குள்ளே விழுந்து என்னை நானே ஆத்ம பரித்தியாகம் பண்ணிக்கொள்கிறேன் பாடுகிறார். இங்கே அரசனுக்கு தூக்கம் வரல.
நம்ம நினைச்சது தப்பா, அவரை பைத்தியம் நினைச்சது தப்பா, அவர் பரமஞானியா, உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். அப்போ விடியற்கால நேரம், அப்பதான் அரசன் கொஞ்சம் ஆழ்ந்து தூங்குகிறான். கனவு என்பது தூக்கத்திலே வருவதல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதற்கு பேர் தான் கனவுன்னு பேரு. இவனுக்கு அப்பதான் கொஞ்சம் தூக்கம் வருது, டக்குன்னு முழித்து கொண்டான். என்னன்னு பார்த்தா அம்பிகை கனவுல வர்றான். உண்மையான பக்தர்களுக்கு இறைவன் காட்சி தருவான். நமக்கெல்லாம் பாம்பு துரத்துற மாதிரி, திருடம் வர்ற மாதிரி, கடங்காரம் வர்ற மாதிரி இதுதான் கனவு வரும். அங்க அதே மாதிரி அவருடைய கனவிலே வந்த அம்பிகை காதிலே இருந்த வைரத்தோட்டை இப்படி கழட்டி வீசினான். பேசல. அந்த தோட்டினுடைய ஒளி எல்லா திக்குகளிலேயும் பரவியது. விழித்து கொண்டார் அரசன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒளிமயமாக இரவு நேரம் அல்ல, 3 மணிக்கு விடியற்கால நள்ளிரவு, அந்த நேரத்திலே இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு ஒளி தெரிகிறதே. பார்க்கிறான் இவன். ஒருவேளை அவர் என்னன்னு அவரை புத்திசாலியா இல்லையா என்று சோதிக்க ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இன்னைக்கு என்ன திதினா அபிராமி பட்டர்கிட்ட. ஏன்னா எந்த திதி தெரியுமோ தெரியாதோ, அமாவாசை எல்லாருக்கும் தெரியும், பௌர்ணமி கூட தெரியாது, அமாவாசை எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன பண்ணார்? அம்பிகையே பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகமண்டலம் சந்திரன் போல இருக்கு. அவர் பார்த்து கொண்டே இருந்தவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு பௌர்ணமின்னுட்டார். அதனால்தான் அரசன் பார்க்கிறான், என்ன இன்னைக்கு அமாவாசையை போய் பௌர்ணமிங்கிற உண்மையிலேயே பைத்தியக்காரன் தானோ நினைத்து கொண்டார். ஆனா புத்திசாலித்தனமாக தோன்றுகிறதே என்ற குழப்பத்திலே தான் இந்த ஒளி காட்சி வந்தது. உடனே அபிராமி பட்டரை தேடிக்கொண்டு போகிறான். போனோடனே அவர் உட்கார்ந்து 79வது பாட்டு பாடுகிறார். விழிக்கே அருளுண்டு எங்கள் அபிராம வல்லிக்கு, அம்பிகைக்கு விழிக்கிலே அருள் உண்டு, அவளை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் உண்டு என்று 79வது பாட்டை பாடிக்கொண்டு அரசன் ஓடி போனான். ஐயா, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், அம்பிகை உமக்காக எனக்கு ஒளியை காட்டினார். அந்த அபிராமி பட்டர் 100 பாட்டையும் பாடினார். அதுதான் அபிராமி அந்தாதி. இன்றைக்கும் அந்த அபிராமி பட்டருடைய சந்ததியினர் அந்த திருக்கடவுருக்கு பக்கத்திலே வாழுகிறார்கள். இது சத்தியம் என்பதற்கு இதைவிட பிரத்யட்ச சாட்சி வேறு ஒன்றும் வேண்டாம். அவர் எழுதின அபிராமி அந்தாதி இன்னமும் இருக்கிறது. பூத்தவளே புவரம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அபிராமி பட்டரோடது. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, பாசம் அங்குசம் கருப்பு வில்லும் அங்கையில் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இதில் ஒரு அற்புதம் பார்க்கணும். அம்பிகை கையில பாசம் அங்குசமும் இருக்கு, கருப்பு வில்லும் இருக்கிறது, அம்பும் இருக்கிறது. மன்மதனுக்கு கரும்பு வில், மலர் பானம், வண்டுகள் தான் நான். சிவபெருமான் நெற்றிக்கண்ணினாலே அந்த மன்மதனை எதிர்த்தார். ஒருத்தரை தோற்கடிச்சுட்டா அவனுடைய செல்வத்தை எல்லாம் ஜெயிச்சவன் எடுத்துக்குவான். மன்மதனை அழித்த உடனே மன்மதனுடைய ஆயுதமான கரும்பு வில்லு மலரம்பு இறைவனுக்கு வந்தது. ஆனா எந்த கோவிலிலேயும், நம்ம இந்தியா மட்டுமல்ல, எந்த உலகத்துல எந்த கோவில சிவபெருமானை பார்த்தாலும் அவர் கையில கரும்பு வில்லு மலரம்பு இல்லை. ஆனால் காஞ்சிபுரத்துக்கு போனால் அன்னை காமாட்சியுடைய கைகளிலே கரும்பு வில்லும் மலர் அம்பு இன்னைக்கும் இருக்கு. இது அழித்தவர் அவர், ஜெயிச்சவள் இவளா? நெற்றிக்கண்ணினாலே தான் எரிக்கிறாள். நெற்றிக்கண்ணிலே பாதி அம்பிகைக்கு உரியது, பாதி சிவபெருமானுக்கு உரியது. நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, யார் பிரிந்தாலும் வேதனை மீதி. அந்த ரெண்டும் சேர்ந்ததுதான். அதனாலே அந்த மன்மதனை அழிப்பதற்கும் அம்பிகை துணை இருந்ததனாலே வெற்றியினாலே கிடைத்ததை அவள் வைத்துக் கொண்டாள். திருக்கடவூரிலேயும் மார்க்கண்டேயன் 16 வயசு, அப்பாவும் அம்மாவும் குழந்தை இல்லை, தவம் செய்கிறார்கள். காசியில இறைவன் கனவுல சொன்னா, உங்களுக்கு 90 வயசு வாழக்கூடிய, ஒன்றுக்கும் உதவாம போட்டது போட்டபடி கிடைக்கிற மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை வேணுமா, அல்லது நல்ல அறிவாளியாக 16 வயசோடு வாழுகிற பிள்ளை வேணுமா? இவர்கள் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் தோணலை, எங்களுக்கு நல்ல புத்திசாலி பிள்ளையே கொடு, 16 வயசு தான் இந்த பிள்ளை வாழ்வான், நல்ல பரமஞானி, நிருகண்டு முனிவருக்கும் மருத்துவ மதிக்கும் பிறந்த குழந்தை, மார்க்கண்டேயன் பெயர். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. தேர் இழுத்தா அது எல்லைக்கு வந்து சேர்ந்துதான் ஆகணும். 16 என்ற நாள் வந்து விட்டது. தாயும் தந்தையும் அழுகிறார். ஐயோ, பிள்ளை போயிடுவானே. அனுபவிக்காமையே இருந்தா துக்கம் இல்லை, அனுபவிச்சு இழக்கிறது தான் கஷ்டம். பிள்ளை கேட்கறான், ஏன் அழறீங்க? அப்பா, அவனுக்கு 16 வயசு தான் ஆயுசு, கொடுத்தவனையே கேட்க வேண்டியது தானே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே, எல்லா இடத்துலையும் இருக்கா, எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல. பிள்ளை சொன்னா, நானே போறேன். கோயில் கோயிலாக போனார். உள்ள போய் அங்கே திருக்கடவூரிலே
வீரட்டானேஸ்வரர் சிவலிங்கம். அதை போய் இருக கட்டி கொண்டா மரண பயம் எல்லாருக்கும் உண்டு. இவனுக்கு அந்த பயம் வந்தது. பயம் வந்தா யாரையாவது துணைக்கு தேடுவோம். இவன் லிங்கத்தை கட்டி கொண்டான். அப்ப யமன் வந்தான். ஏன்னா சாதாரண ஆளா இருந்தா குமாஸ்தாவை அனுப்பி 10 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வாடாம்பா. ஒரு 500 ரூபா கடன் வாங்கியிருந்தா பிள்ளைய அனுப்பி வசூல் பண்ணும்பா. ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினா முதலாளியே போவான். இங்கே மார்க்கண்டேயன் பரமபக்தன். யமன் தூதனை அனுப்பல, கிங்கரனை அனுப்பல, அவனே வரான். வந்த உடனே பாசக்கயிறை வீசுறான். அது என்ன ஆச்சு? மார்க்கண்டேயனை மட்டும் பிடிக்கிறதுக்கு பதிலா சிவலிங்கத்தையே சேர்த்து பிடிச்சது. என் மேல எப்படிடா கயிறை வீசுவேன்னு லிங்கத்தை பிளந்து கொண்டு இறைவனும் இறைவியுமா வந்தார். அப்போ இறைவனுடைய இடது கால் தான் அந்த யமனை உதைத்தது. ஏன் இடது காலில் உதைச்சாரு? இடது பக்கம் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. இடது பக்கம் பார்வதியோடது. குழந்தைய அடிச்சா அப்பாவோட அம்மாவுக்கு தான் கோபம் ஜாஸ்தியா வரும். அப்பா பிள்ளைய அடிச்சா கூட அம்மா ஒத்துக்க மாட்டான். எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறீங்க? உங்களோட என் பையன் புத்திசாலி தான்பா. அதனால இங்கேயும் இறைவிக்கு ஆத்திரம் வந்தது. அதனால அம்பிகை இடது காலால உதைத்தாள். அதனால மரணத்தை தடுத்தவளும் அம்பிகை தான். பிறப்பையும் இறப்பையும் ஒடுக்கக்கூடிய சக்தி அம்பிகை இடத்திலே தான் இருக்கிறது. நமக்கு நல்ல பிறவி வேண்டும் என்றாலும் அம்பிகை வழிபாடு, நல்ல விதமாக மரணம் வர வேண்டும் என்றாலும் அம்பிகையை தான் வழிபட வேண்டும். அது இரண்டையும் காட்டுபவள் தான் திருக்கடவுரில் இருக்கிற அபிராமி. அதனால் தான் 60ஆம் கல்யாணத்தை சஷ்டியப்த பூர்த்தியை திருக்கடவுரில் போய் செய்வாங்க. பிரகாரமெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் தம்பதிகள் தான். ஏன்னா மரணம் இல்லாமல் 60 வயசு என்பது அந்த காலத்தில் ரொம்ப நீண்ட ஆயுசு. இப்போல்லாம் 80-90 வரைக்கும் இருக்கும். அப்பெல்லாம் 60 என்பது ஒரு போனஸ் மாதிரி. அதனால் நமக்கு மிருத்யு வந்துவிடக்கூடாதே என்று அந்த இறைவியை வேண்ட நீண்ட ஆயுசை அவள் தான் தருவாள் என்று யமபயத்தை போக்கக்கூடியவளார். பார்க்க போறா வீரட்டானேஸ்வரர் தான் அங்கே மார்க்கண்டேயனுக்கு காப்பாற்றினார். இன்னைக்கும் அவருடைய உற்சவ விக்கிரகத்தில் கீழே மார்க்கண்டேயனும் இருப்பான், யமனும் இருப்பான். ஆனால் அம்பிகைக்குத்தான் அங்கே முக்கியத்துவம் கொடுத்து அபிராமியினாலே தான் அங்கே மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கும் என்பதை காட்ட அற்புதமாக வள்ளலார் பெருமானுக்கு எண்ணூரிலே மிகச்சிறந்த வடிவுடை அம்மன் உணவு கொண்டு வந்து தமையனுடைய மனைவியாக உணவு படைத்ததாகவும் வள்ளலாரே எழுதியிருக்கிறார். பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இன்றைக்கும் தட்சிணேஸ்வரத்திலே அந்த காளி பவதாரிணி காட்சி கொடுத்து அவர் அப்படியே காலில் சிலம்பு படுவாராம். கழுத்தில் மாலை போடும்போது அவருடைய மூச்சு காற்று அவர் புரளப்படும். அவர் பாட்டு இப்படி பார்த்து பார்த்து அழுது கொண்டிருப்பார். இப்படி திருத்துவா அப்படி திருத்துவா. இன்னைக்கும் நீங்கள் தட்சிணேஸ்வரம் போனால் அங்கே ஒரு கட்டில் இருக்கும். இறைவி ராத்திரி படுப்பா, காத்தால எழுந்தா பல் விளக்குவா, தண்ணீர் வெயி, முகங்கழுவி கொள்ள. இன்றமும் அதை ஜீவன் உள்ளதாக வெறும் கற்சிலையாக நினைக்காமல் வழிபடுகிற பழக்கம் ராமகிருஷ்ணர் காலத்திலே இருந்து வந்தது. நேரடியாகவே அவரிடத்திலே பேசுகிறார். உங்ககிட்டையும் பேசுவா, எங்கிட்டையும் பேசுவா, எல்லாரிடமும் பேசுவா. நம்முடைய உள்ளத்திலே அவளை நம்புகிற சக்தி வேண்டும். நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன். கஷ்டம் வந்த காலத்திலே காதிலே ஒரு குரல் கேட்கும். திடுக்கிட்டு பார்த்தா தெரியாது, நமக்கே அது புரியும் என்னன்னு. அதை சொல்லிக்கொண்டு போனால் சுயபுராணமாக மாறிவிடும். அனுபவித்து சொல்லுகிறேன். அம்பிகையை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா கடவுளையும் வணங்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றை கட்டியாக பிடிச்சிக்கணும். எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடலாம், ஆனால் நமக்குன்னு ஒரு பெற்ற தாய் இருப்பா. எல்லாரையும் மகனாக ஏற்றுக்கலாம், நாம பெற்ற பிள்ளைன்னு ஒன்று தான் உண்மையான பிள்ளை. அதே மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் இமயம் தொட்டு குமரி வரை போனாலும் கூட ஏதாவது ஒரு வடிவத்தை, ஒரு ஆலயத்தை நம்முடைய இஷ்ட தெய்வமாக, பதிவிரதமாக, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் என்பது போல படித்துக்கொண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு பிடித்த தெய்வத்தை மனசில் நினைத்து கொண்டு நம்ம கஷ்ட நஷ்டங்களை அங்கதான் சொல்லணும். அது அம்பிகையா இருந்து விட்டா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் ஒன்றுக்கு பலவாக 100 மடங்காக பெருகி வரும். பாரியூர் மாரியம்மனாக, பன்னாரி மாரியம்மனாக, படவேட்டி எல்லையம்மனாக, அவளை மிகப்பெரிய அம்மையாக, அத்தனாக, பிள்ளையாக, சகோதரனாக, சகோதரியாக, நமக்கு என்னென்ன உறவுகள் வேண்டுமோ அத்தனை உறவுகளாக மரண பயத்தை போக்கி, பிறவி பயத்தை போக்கி, வாழுகின்ற நேரத்திலே கல்வியையும் செல்வத்தையும் அத்தனையும் அருளக்கூடியவளாக தாயாக இருக்க தாயை பற்றி கொள்ளுவோமே. ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களிலே குறையிருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய அறிவிலே குறையிருந்தாலும் பரவாயில்லை, நாம் செய்கின்ற பூஜையிலே சில சிறு குறைகள் இருந்தாலும் பரவாயில்லை. என்ன இருந்தாலும் அதை தவறாக எண்ணாமல் அம்மா என்று அடிவயிற்றிலே இருந்து அழைக்கின்ற ஒரு குரலுக்கு மட்டுமே கன்றின் குரலை கேட்டு கனிந்து வரும் பசு போல அம்பிகை வருவாள். அதிலும் இந்த ஆடி மாதத்திலே ஆடி ஆடி வருவாள், தேடி தேடி வருவாள், ஓடி ஓடி வருவாள். அவளை நாடி செல்லுவோருக்கு வாடி நின்றதாக வரலாறே கிடையாது என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.